இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் சங்கீதம் 31 முன்பகுதி. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களை, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு செழுமையான காலங்களை கட்டளையிட்டார். வாழ்க்கையிலே பெரிய அரண்மனைகள், வேலைக்காரர்கள், இப்படியாக பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார். ஒரு மனிதனை தாழ்விலிருந்து உயர்த்தி அவனுக்கு செழிப்பான வருஷங்களை கொடுக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. பிரியமானவர்களே, அவர் இன்றும் செழிப்பான காலங்களை உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். எகிப்திலே கர்த்தர் 7 ஆண்டுகள் எத்தனை அருமையான செழிப்பை கட்டளிட்டார். செழிப்பை அனுப்புவதற்கு முன்பதாகவே யோசேப்புக்கு உணர்த்தினார். அவன் 7 செழிப்பான கதிர்களை சொப்பனத்திலே கண்டான். 7 கொழுமையான பசுக்களையும் கண்டான். பூரணமான செழிப்பு அது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். உபாகமம் 30:20 கூட, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தரை நம்புங்க, சந்தேகப்படாதீங்க, கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க. ஜெபத்தில் எல்லாம் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அவர் கூர்ந்து கவனித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, பாரபட்சம் பார்க்காத நம்முடைய தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை சந்தித்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரை நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஐயோ, பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவது, பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, எப்படி நாம் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க போகிறோம், அப்படியெல்லாம் நீங்க நினைத்திருக்கக்கூடும். எத்தனை காலம் இந்த வறுமையின் கஷ்டத்தின் பாதையிலே நான் கடந்து செல்வது? இந்த கசப்பான வாழ்க்கை என்று மாறும். எப்போதும் இப்படித்தானே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட ஒவ்வொரு வருடமும் நாம் கஷ்டப்படுகிறோம். எப்போதும் வருடம் இந்த கஷ்டத்தின் பாதையிலே தானே கடந்து செல்கின்றோம். இது என்றைக்கு நம்முடைய கசப்பான வாழ்க்கை மாறும்? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பான காலம் வரும்? அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்குரிய கல்லூரிக்கான தேவைகள், ஸ்கூல் ஃபீஸ்க்கான தேவைகள், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய தேவைகள், ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான தேவைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தர் இடத்துல ஜெபிங்க. உங்கள் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் கரத்தில் அல்ல. நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவரில் அன்பு கூறுங்க. அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நடத்துவார். ஒவ்வொரு கசப்பான மாறாவையும் தாண்டி ஒரு செழிப்பான ஏழு நிச்சயமாக உண்டு. பிரியமானவர்களே, அதை நீங்கள் மறந்து போகாதீங்க. நிச்சயமாக அங்கே நீரூற்றுகளும் பேரிச்ச மரங்களும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் எப்போதும் கஷ்டத்திலும் வறுமையிலும் வாழ்வதற்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு செழிப்பான ஒரு ஏழி உண்டு. நீங்கள் ஜெபியுங்கள், சொர்ந்து போகாதீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் வாழுங்கள். ஆனதினமும் கர்த்தரோடு பேசுங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்திலே உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமான தேவனாக, உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமேன்.